ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, நீங்களும் ராயலான ஆத்மாவாக ஆகணுமா? ராயலான ஆத்மாக்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம பாப் தாதா சொல்ல போகிறாங்க. பிராமணர்கள் சீரீஸில் பிராமணன் என்றாலே சதா ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் பிராமணன் ஆகிட்டீங்க, உண்மையான பிராமணர்களாக ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சதா ராயல் குடும்பத்தை சார்ந்தவங்க. சதா ராயல் குடும்பத்தை சார்ந்தவங்களாக நீங்கள் இருக்கீங்க தானே? நீங்கள் சதா இருக்கீங்களா இல்லை அப்பப்போ இருக்கீங்களா? ஏன்னா ராயல் குடும்பத்தை சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையாக அந்த பெரிய பெரிய மகாராஜா ராணிகள் இந்த கலியுகத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்காங்க. அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரொம்ப ராயலாக இருப்பாங்க. அவங்களோட நடத்தை, அவங்களோட உடை எல்லாமே ரொம்ப ராயலாக இருக்கும். மெயினாக ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, அன்பாக ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. அதுதான் அந்த ராஜா குடும்பத்தை சார்ந்தவங்க. அதாவது அந்த ராஜா கிடையாது, ராஜா குடும்பத்தை சார்ந்தவங்களே. அந்த ராயல் ஃபேமிலியில் வர்றவங்க அவங்க நடக்கிற அந்த இடமெல்லாம் ரொம்ப ராயலாக இருக்கும். அதாவது ஒரு ரெட் கார்பெட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அவங்க கீழே கால் வச்சாலே ரொம்ப இதமாக சாஃப்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கால் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் பாபாவும் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே அந்த கம்பளி மீது நடப்பவங்க தானே? இந்த சாஃப்டாக இருக்கும் அதில் நடக்கிறவங்க தானே, இல்லை மண்ணில் நடக்கிறவங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் ராயல் குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா நீங்கள் சதா ஊஞ்சல் ஆடணும். இப்போது கீழே வருவது அப்படின்னாலே மண்ணில் வருவது. நீங்கள் கீழேயே இறங்கவே கூடாது. பாபாவோட நினைவில் ஊஞ்சலில் ஆடணும். அதாவது எது மண்ணுன்னு பாபா சொல்கிறாங்கன்னா, இந்த தேகம் தான் மண். இந்த தேக உணர்வில் நம்ம வரோம். நம்ம ஆத்மா. நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த பிரகிருதி சிம்மாசனம், அதாவது இந்த பிரெயினுக்கு நடுவில் நம்ம ஆத்மாவாகிய நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த தேக உணர்வில் வர்றதுன்னா கீழே இறங்கிடுறது, மண்ணில் இறங்கி நடக்கிற மாதிரி. மண்ணில் போயிட்டு இந்த ராயலானவங்க நடப்பாங்களா? ராயலாக இருக்க அவங்க கால்லாம் அழுக்காயிடும். அந்த மாதிரி நம்ம கால் அழுக்காகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தேக உணர்வுலேயே வரக்கூடாது. இந்த தேக உணர்வில் வந்தாலே கீழே வருவது மாதிரி மண்ணில் கால் வச்சுட்டு அழுக்காகிக்கிறது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தவறுதலாக கூட இந்த மண்ணில் கால் வைக்கவே வைக்காதீங்க. அது நம்ம காலில் வைக்கிறோமா இல்லையான்னு நம்மளை நாமளே சோதித்து பார்க்கணும், கேள்வி கேட்கணும். நான் இப்போது தேக உணர்வில் இருக்கேனா? அதாவது இந்த உடம்புன்னு நினச்சிட்டு நான் இப்போது காரியம் செஞ்சிட்ருக்கேனா, இல்லை ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டு நான் ஒரு ராயலான ஆத்மா அப்படின்னு உணர்ந்துட்டுருக்கேனா? நான் ஆத்மா ராயல் பாபாவின் குழந்தை. நான் எப்படி மண் மேலே கால் வைக்க முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே கேட்டுக்கணும். அடிக்கடி நம்மளுக்கு ஒருவேளை தேக உணர்வு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, நான் இந்த உடம்பு ஆண் பெண்ணு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா, நான் யார்? நான் ஆத்மா ராயல் பாபா. பாபா எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ராயலானவர். ராயல் பாபாவின் குழந்தை நான் போய் எப்படி மண் மேலே கால் வைக்க முடியுமா? இப்போது தாய் தந்தைக்கு குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் செல்லமாக இருக்கும் குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப செல்லமான குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, மடியில் வச்சுப்பாங்க. அதுவும் எப்பயுமே மடியிலேயே வச்சுப்பாங்க, ரொம்ப மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்க வந்து கீழேயே விடவே மாட்டாங்க. அவங்க கீழேயே விடக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப செல்லமான குழந்தைகள். அப்போ நம்ம எல்லாரும் யார்? பாபாவுக்கு ரொம்ப 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 செல்லமான குழந்தைகள். ரொம்ப பிடிச்சமான குழந்தை. இந்த உலகத்தில் எல்லாருமே அவரோட குழந்தைங்க தான். ஆனால் நம்ம வந்து பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப செல்லமான குழந்தைகள். பாபா சொல்கிறாங்க, அதனால் பாபா நான் வந்து உங்கள் மேலே வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிரியம் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு செல்லமான குழந்தைகளாக ஆகிட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து செல்லமானவர்களை கீழே விடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. கீழே நீங்கள் வந்து வரவே கூடாது. அதாவது இந்த மண்ணில் வந்து நீங்கள் காலே வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு செல்லங்கள், அதாவது செல்லமான குழந்தைகள். நீங்கள் எப்பயுமே ஆத்ம உணர்வுலையே இருக்கணும். ராயலாக நடந்துக்கணும். நீங்கள் வந்து சாதாரணமாக ஆகிவிடவே கூடாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு பிடிச்சவங்க, செல்லமான குழந்தைங்கள்லாம் நீங்கள் ராயலாக நடந்துக்கணும். ராயலாக நடந்துக்கிறதுனா இந்த மண்ணில் கால் வைக்கவே கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான செல்லமான குழந்தைகள். நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து காலை கீழே வச்சிடவே கூடாது. ஆத்ம உணர்வுலே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க.